Hello மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். ஸோ சப்க்ரானிக் ஹெமரேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சியில் வந்து எனக்கு ஃபியூ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் வந்து அந்த சப்க்ரானிக் ஹெமரேஜ் தான். அதோட சீரியஸ்னஸ், அதோட காசஸ், அதோட சிம்டம்ஸ், டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. சிஸ்டர், எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு ப்ளீடிங் இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எல்லாரோட ரெக்வஸ்ட்டுக்குமே எல்லாரோட கொஷின்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணி அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. சப்க்ரானிக் ஹெமரேஜோட Q&A செஷன் தான் இந்த வீடியோ. இதுல வந்து நான் டாக்டர் கிடையாது. ஸோ இதுல வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன பண்ணேன், அதுக்கு வந்து என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து, ஹலோ சிஸ்டர், எனக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் ஆச்சு, பட் இன்னைக்கு ப்ளீடிங் ஆச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்னா நம்ம வீட்டில் மேபி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்லை பிளட் டெஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருக்கலாம். அண்ட் அன்னைக்கே வந்து ப்ளீடிங் அப்படின்றாங்க. இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். எம்ப்ரியோ வந்து நம்ம யூட்ரஸ்ல அட்டாச் ஆகும் போது சின்ன ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் இருக்கும். அதை பார்த்து கூட நிறைய பேர் வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்ட்டு பயப்படலாம், என்ன ஆச்சோ அப்படின்ட்டு. ஸோ மேபி அந்த சிஸ்டருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்துக்கலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா அது ஒரு நாள் இருக்கோ, 2 நாள் இருக்கோ, அதுக்கப்புறம் வராது ஃபர்தரா. எப்போ நம்ம வரி பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஹெவி ப்ளீடிங், ஹெவி கிளாத்ஸோட வந்து நமக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா தான் வரி பண்ணிக்கணும். அடுத்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன மெடிசன் எடுத்தீங்க, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ மெடிசன்ஸ்லாம் வந்து சீரியஸாவே இப்போ டாக்டருக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு மெடிசன் சொல்லுங்கனாலே அவங்கலாம் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நம்ம நேர்ல போய் நம்ம ரிப்போர்ட்ஸை பார்த்து நம்மளோட கண்டிஷனை பார்த்து தான் மெடிசன் சொல்ல முடியும். ஸோ இந்த சிஸ்டருக்கு நான் ரிப்ளை பண்ணது எல்லாமே வந்து நான் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் வந்து நிறைய எடுத்திருந்தேன், அதுதான் வந்து ப்ளீடிங்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணேன். மெயினா வந்து நம்மளோட பிரெக்னன்சி டைம்ல இந்த ப்ளீடிங்லாம் நடக்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ், வெஜைனல் டேப்லெட்ஸ் தான் நிறைய கொடுப்பாங்க. அப்பதான் அந்த ப்ளீடிங்கை வந்து அது செட்டில் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ப்ளீடிங் எல்லாமே செட்டில் ஆகி பேலன்ஸ் ஆகும். இம்பேலன்ஸா இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதே அட்வைஸ் தான் நான் இங்கேயும் சொல்றேன். டேப்லெட்ஸ்லாம் வந்து இப்போ யூடியூப்ல யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்ல நான் நெட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேபி நம்ம வயிற்றுல இருக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க டாக்டர் கிட்ட போய் விசாரிச்சு, ஒரு கால் பண்ணி, டிராவல் பண்ணக்கூடாதா, கால் பண்ணி கேட்டுட்டு அப்படி நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து சேஃபா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மேம் எனக்கும் ட்வின் பேபி, இப்போ 15 வீக்ஸ், சப்க்ரானிக் ஹெமரேஜ் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்க்ரானிக் ஹெமரேஜ்ன்றது நம்ம பாடியில ஃபார்ம் ஆகிற அந்த பேபிக்கு பக்கத்துல இருக்கிற ரத்த கசிவு, ரத்த கட்டு தான். இந்த சப்க்ரானிக் ஹெமரேஜ் வந்து மோஸ்டா 3 மந்த்துக்கு உள்ள இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சேஃப் சைட்ல தான் இருப்போம். நீங்க 15th வீக்ல தான் உங்களுக்கு சப்க்ரானிக் ஹெமரேஜே வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸான சிச்சுவேஷன் தான். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து நான் 17th வீக்ல இருக்கும் போது தான் எனக்கு சப்க்ரானிக் ஹெமரேஜ் வந்தது. அது ஹெவியா வந்துச்சு, ரொம்ப பெரிய இடத்துல, பேபியோட ஹெட்டுக்கு மேல ரொம்ப பெருசாவே வந்து அந்த ரத்தக்கட்டு வந்து அந்த ப்ளீடிங் வந்து ஹெவியா தான் எனக்கு ஸ்டார்டே ஆச்சு. அப்போ நம்ம பேபி வெயிட் ரொம்ப இருப்பாங்க, நம்மளுக்கு ரத்தக்கட்டு இருக்குது அப்படின்னா அந்த பேபி வெயிட்டாலேயே அந்த ரத்தக்கட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து அது டிக்ரீஸே ஆகாது ஈஸியா. ஸோ இந்த ஹெமரேஜ் வருது அப்படின்னாலே 3 மந்த்துக்கு முன்னாடினா அது ஆட்டோமேட்டிக்காவே செட்டில் ஆயிரும், அது ஓகே ஆயிரும். பட் 15th வீக்ல தான் சிஸ்டர் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இதுக்கு வந்து கண்டிப்பா டாக்டர் சப்போர்ட் வேணும். நீங்க ப்ளீடிங்லாம் ஹெவியா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி யூட்ரஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுவாங்க சேஃப் ஜோனுக்காக. அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரிப்ஸ்லயே வந்து ப்ளீடிங் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து மெடிசன் ஏற்றுவாங்க, தென் இன்ஜெக்ஷன்ஸ் ஏற்றுவாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டினியூஸா அவங்க பண்ணி செட்டில் பண்ணுவாங்க. அவங்களால இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ப்ளீடிங்கை வந்து செட்டில் பண்ண முடியும், பட் அதுவே தான் கியூர் ஆகணும். இப்ப அந்த ஹெமரேஜ், அந்த ரத்தக்கட்டு வந்து அதுவே தான் வந்து உடம்புல அப்சர்வ் ஆகணும், இல்லைன்னா வெளியில வந்து கியூர் ஆகணும். இதுக்கு வந்து எந்த ஒரு மெடிசன் கிடையாது, எல்லாமே வந்து ரெஸ்ட்லயே பை டைம் தான் வந்து இது வந்து சரியாகும். ஸோ நான் 15 வீக்ல ட்வின் பேபியோட இருக்கேன் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பிக் திங் தான்.
அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்து கடவுள் கையில வந்து சொல்லி பிரெக்னன்சியை நடத்தணும். அண்ட் செகண்ட் டைம் நான் வந்து ட்வின் பேபிஸோட நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7th வீக்லயே சப்ரானிக் ஹெமரேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி 10th வீக் ஆச்சு எனக்கு வந்து அந்த ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆக. ஸோ வந்து ஒருத்தருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஹலோ சிஸ்டர், எனக்கு சேம் ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டல் போனா டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க எஸ்டர்டே, பட் டுடே பிளட் கட்டியா 2 டைம்ஸ் வந்துச்சு, இது ப்ராப்ளமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து, சிஸ்டர் எனக்கு 8 வீக் பிரெக்னன்சி பட் சப்ரானிக் ஹெமட்டோமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. லைட் ப்ளீடிங் இருக்கு, சம்டைம் ப்ளீடிங் ஆகல, ப்ராப்ளம் எதுவும் இல்லாம பேபி நல்லா இருக்குமா, ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, இது வந்து ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாவே இருப்பாங்க. எப்பவுமே வந்து அந்த சப்ரானிக் ஹெமரேஜ் வந்து நம்ம பேபி சைஸோட ஹாஃப்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பேபியோட ஹெல்த்துக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் வருமா, ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானா அதெல்லாம் எதுவும் கிடையாது. பேபி அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு சப்ளை இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு ஓரமா நல்லாவே வளர்ந்துட்டு வருவாங்க. அதோட பேபி சைஸோட இந்த ஹெமரேஜ் வந்து பெருசாயிடக்கூடாது, பேபி சைஸோட கம்மியா இருக்கணும் கண்டிப்பா. அது ஒண்ணு. அண்ட் ப்ளீடிங் வந்து எனக்கு கட்டியா வருது அப்படின்னா அது வந்து ஹெமரேஜ் வந்து நல்லாவே சைஸா இருக்கு, கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டாக்டரோட சர்வேலன்ஸ்ல மட்டும்தான். லைட் ப்ளீடிங் இருக்கு, சம்டைம் ப்ளீடிங் ஆகல அப்படின்னு போட்டிருக்காங்க. லைட் ப்ளீடிங் இஸ் ஃபைன், ப்ளீடிங் ஆகலன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்குலாம் டெய்லி ஸ்பாட்டிங் இருக்கும், டெய்லி வந்து ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அதுக்கப்புறம் போக போக ப்ரௌன் ஆச்சு, அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து செட்டில் ஆகி நார்மல் ஆச்சு. ஸ்கேன் ஒரு ஸ்கேனுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு. லாஸ்ட்ல சப்ரானிக் ஹெமரேஜே இல்ல அப்படின்ட்டு 20th வீக் ஸ்கேன்ல எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து செட்டில் ஆகும். நீங்க இந்த ப்ளீடிங்கை வந்து வேர்ஸ்டா பண்ணிடக்கூடாது, வேர்ஸ்ட் ஆக்கிடக்கூடாது. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி கீழே குனிஞ்சு வெயிட்டை தூக்கி ஒர்க் பண்ணி அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது. இந்த ஹெமரேஜ் வந்துருச்சுன்னா நம்ம சைலண்டா போய் பெட்ல படுத்து அந்த பிரெக்னன்சி ஃபுல்லாவே பெட்லயே படுத்து அதை வந்து நம்ம முடிச்சிடணும். ஏன்னா இது ஒரு பயங்கர ஒரு ட்ராமடைஸ்டான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பாப்பாவை இதனால இந்த ஹெமரேஜால நான் இழந்திருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றேன், ஏதோ ஒரு 2-3 பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் போனா இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே நல்ல விஷயம். நீங்க ரொம்ப ப்ளீடிங் இருக்கு, ரொம்ப பெயினா ஏதாவது இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போங்க. இல்லைன்னா வீட்லயே இருந்து காமா இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வீட்லயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணுங்க. ஏன்னா டிராவல் பண்ண இந்த ஹெமரேஜோட வீரியம் வந்து அதிகமாயிட்டே போகும். நீங்க வந்து ப்ளீடிங் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க, which will lead to abortion. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ரிப்ளை. ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னா, தமிழ்ல டைப் பண்ணிருக்காங்க. திருமணமாகி 7 வருடம், இப்பொழுதுதான் கர்ப்பமாக 4 மாத கர்ப்பத்தில் திடீரென்று ரத்தப்போக்கு ஏற்பட்டு மிகவும் பயந்து மருத்துவமனை சென்றால் அங்கே இந்த ரத்த கட்டி சிறிய அளவில் உள்ளது என்று கூறினார்கள். மிகவும் பயத்துடன் இருக்கும் நிலையில் இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 7 years கழிச்சு அவங்க வந்து 4 months பிரெக்னன்சில வந்து ரத்த கட்டி இருக்கு, எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது, நான் போயிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவங்களுக்கு. இன்னொன்னு 7 years கழிச்சு இந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பா ரொம்ப நமக்குள்ள ரொம்ப பயம் இருக்கும். 7 years பிரெக்னென்ட் ஆகாம நம்மளுக்கு ஒரு பேபி வந்திருக்கு, அது வந்து 4 months வரைக்கும் அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி ரத்த கட்டு, இதோட சீரியஸ்னஸ் கண்டிப்பா நெட்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து நெட்ல நீங்க எதை எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு பயம் வரும். ஏன்னா அந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சிஸ்டர் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த பீரியடை நம்மளால வந்து கடக்க முடியும். அப்பெல்லாம் வந்து பிரெக்னன்சி வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. கல்யாணம் ஆகும், பிரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தைய பெற்றுப்பாங்க, ஈஸியா வந்து போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இதெல்லாமே வந்து வெளியில நம்ம அம்மா டைம்ல எல்லாம் வந்து இருந்திருக்காது. ஆனா இப்போ வந்து பிரெக்னன்சின்றதே ஒரு பெரிய விஷயம், குழந்தை ஃபார்ம் ஆகுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இயர்ஸ் ஆகுது, நிறைய வந்து கட்டி அது இதுன்னு ப்ராப்ளம் வருது. அண்ட் இப்போ சரி ஓகே எல்லா ப்ராப்ளமும் வந்துச்சு, நம்மளுக்கு பேபி வந்தக்கு அப்புறமும் நம்ம நிறைய பயப்பட வேண்டியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சப்ரானிக் ஹெமரேஜ்க்கு வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கணும், காமா இருக்கணும், நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து ஹை ஆக ரத்த ஓட்டம் அதிகமாகும். நீங்க வந்து ப்ளீடிங்கை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணதான் நீங்க வந்து முயற்சிக்குமே தவிர
பிளட் ஃப்ளோ ஹை பண்ணி ப்ளீடிங்கும் ரொம்ப வந்து எக்ஸஸா வர மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ ஹோப் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங்லாம் செட்டில் ஆகி அவங்களோட ப்ரெக்னன்சி நல்லா போகும்னு நான் நம்புறேன். அடுத்த மெசேஜ் என்னன்னா, திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ நவ், தேங்க்ஸ் அ லாட். ஐம் 9 weeks pregnant. ப்ளீடிங் சம்டைம் இருக்கு, பட் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் கண்டினியூஸா இருக்கு. டாக்டர் சப்ரானிக் ஹெமட்டோமா இருக்குன்னு ஒன்றும் சொல்லலை. ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கு, பயப்படாதீங்க மட்டும் சொன்னாங்க. ப்ளீடிங் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் டென்ஷன் ஆகுறாங்க, தேவையில்லாம டிராவல் பண்ணாதீங்க, இது எல்லாருக்குமே நார்மல் தானே. பட் ஹெவி ப்ளீடிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஆஃப்டர் 10 years த்ரூ IVF அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கேட்கும் போதே எனக்கு வந்து கூஸ் பம்ஸா இருக்கு. ஏன்னா 10 years கழிச்சு பாப்பா நிக்குது, ப்ளீடிங்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடணும்னு தான் தோணும். ப்ரௌன் டிஸ்சார்ஜ் கன்ஃபார்மா சொல்றேன், ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து நீங்க டேப்லெட் கூட எடுன்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க. ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. பழைய ஆளுக்கு பழைய பிளட் எல்லாமே தான் வெளியில வருது, புதுசா எதுவுமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகல. அப்போ அது கரண்டா வந்து அது ரிஸ்கே கிடையாது. ஸோ நீங்க ஹெவி ப்ளீடிங் இருக்கு, கிராம்ஸோட ப்ளீடிங் இருக்கு, எனக்கு ஒரு பேட் ஃபுல்லா சோக் ஆயிடுச்சு, அப்ப நான் மட்டும் நீங்க டாக்டருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டி கேட்டுட்டு நீங்க போய் அட்மிட் ஆகுங்க. மற்றபடி டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கால் பண்ணி கேட்டாலே அவங்களே டேப்லெட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு 1 hour வீட்ல உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபார்வர்டா போங்க. சும்மா சும்மா நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பா டாக்டர்ஸ் திட்டுவாங்க. டிராவல் பண்ணாதீங்க. ப்ளீடிங் ஸ்மால் ஸ்பாட்டிங்கோ இல்ல லைட் ப்ளீடிங்கோ இல்ல ப்ரௌன் டிஸ்சார்ஜோ டிராவல் பண்ணவே பண்ணாதீங்க. ஆஃப்டர் 10 years ஆஃப் பிரெக்னன்சி, ஆஃப்டர் 10 years ஆஃப் ஃபர்டிலிட்டி இஷ்யூ அவங்களுக்கு பிரெக்னன்சி வந்திருக்கு, பாப்பா இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த சிஸ்டருக்கும். ஹாய் சிஸ்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 9 years ஆகுது, 6 week pregnant. ஸ்பாட்டிங்ல இப்போ ப்ளீடிங், அதுக்கு டாக்டர் கிட்ட ஸ்பாட்டிங் ஆகும்போது போனா டேப்லெட் தந்தாங்க. இப்போ எஸ்டர்டே நைட் கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் ஆயிடுச்சு, இப்போ ஸ்பாட்டிங் மாதிரி வருது சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் போலாமான்னு இருக்கேன். ஓகே, 9 years கழிச்சு அவங்க 6 week பிரெக்னன்சில இருக்காங்க, ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி அது இன்ஃப்ளமேஷன் ப்ளீடிங்கா இருக்கலாம், ஆனா ஹெவி ப்ளீடிங்னும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து சிஸ்டர் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஹெவி ப்ளீடிங் வந்து கண்டிப்பா வீட்டில் இருக்காதீங்க. மோர் தென் 1 pad ஃபுல் ஆயிடுச்சுனாலே வீட்டில் இருக்காதீங்க, அதுதான் ஏன் அட்வைஸ். ஸோ இது 9 years கழிச்சு வந்து இந்த பிரெக்னன்சி மேபி அந்த ஏஜ் ஃபேக்டருக்காக கூட இருக்கலாம் அந்த ப்ளீடிங் எல்லாமே. ஸோ ஹாஸ்பிட்டல் போங்க. எல்லாரோட இதையுமே வந்து நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நான் காமனா நான் சொல்ற ஒரே விஷயம், பிரெக்னன்சி டைம்ல ப்ளீடிங்கா நீங்க வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, பேனிக் ஆகாதீங்க. லீவ் எவ்ரிதிங் இன் காட்ஸ் ஹேண்ட், கடவுள் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து பேனிக் ஆகாம அதை ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நான் ரொம்ப பேனிக் ஆனேன், எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் ஓடினேன், அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ இந்த பிரெக்னன்சி செகண்ட் பிரெக்னன்சில நான் வீட்லயே உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன். வீட்லயே உட்காந்து டேப்லெட் போட்டு காமா இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஓகே இது இல்ல ஓகே தான் அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து வீட்லயே இதை ஹேண்டில் பண்ணேன். நான் ஒரு வாரம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். சப்ரானிக் ஹெமரேஜ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அங்க வந்து 2 days ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன். திரும்ப ப்ளீடிங் ஆகும்போது நான் வீட்லயே உட்காந்து டாக்டர்ஸை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி நான் வீட்லயே தான் இதை ஹேண்டில் பண்ணேன். ஸோ இதை வந்து பேனிக் ஆகாதீங்க. நம்மளுக்கு பாப்பா இருக்குமா இருக்காதா, நம்ம பாப்பா நல்லா இருக்குமா இருக்காதா எதுவுமே யோசிக்காதீங்க. பாப்பாக்கும் சப்ரானிக் ஹெமரேஜ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பாப்பா வில் பி ஃபைன். நீங்க வந்து உங்களை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்க பாடி நீங்க சொல்றதை கண்டிப்பா கேட்கும். நீங்க பாசிட்டிவா இருந்து இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க. உங்களோட பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவாவே முடியும். நான் என்னோட செகண்ட் பிரெக்னன்சில எனக்கு ட்வின் பாப்பா இருந்தாங்க. இப்போ வந்து அந்த பாப்பாங்க வந்து 38 weeksல வந்து வெளியில வந்து இப்போ 4 months ஆகுது. they both are healthy ஆக்டிவான பேபிஸா இருக்காங்க. இது வந்து ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து பிரெக்னன்சி 28 weeks வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சாலு 38 weeks வரைக்கும் என்னால கொண்டு போக முடிஞ்சு வித் சப்ரானிக் ஹெமரேஜ். ஸ்டார்டிங்லேயே அது வந்துருச்சு, ப்ளீடிங் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. என்னோட யூட்ரஸ் ஓப்பனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி எண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 38 weeksல ஒரு ஹாப்பியான பிரெக்னன்சி இருந்துச்சு. ஸோ நீங்க காமா இருங்க, பாசிட்டிவா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோஸ்ல நான் போட்டிருந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.